ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம மகா, சூர்யா, எங்கால கிரிஷ், ஐஸ்வர்யா, கௌதம் எல்லாருமே கிளம்பி கோடீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கிரிஷ் வந்து வாவ், இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ காலம் ஆச்சு, என்ன அழகாக இருக்குது மகா, எனக்கு இந்த நெச்சுரல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படி எப்படி பேசிட்டு வராங்க. டே கிரிஷ், நீ ரொம்ப ஓவரை தாண்டா பண்ணுற. இப்போ வந்து பாரு, என் அத்தை என்னை எப்படி கவனிப்பாங்கன்னு அதை பார்த்து நீ எப்படி பொறாமப்படுவேன்னு வந்து பாருடா. என் அத்தை என்ன விழுந்து விழுந்து கவனிப்பாங்கங்கிற மாதிரி சூர்யா வந்து மனசில் யோசிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்தது. உடனே கோடீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ சூர்யா வந்து செம்ம கெத்தா நின்றுட்டு இருக்காங்க. தன்னை தான் கோடீஸ்வரி வர வைக்க வராங்கன்னு அங்க பார்த்தோன்னா அவங்க ஓடி போய் நம்ம கிருஷ்ண வந்து கட்டி பிடிக்கிறாங்க. மாப்பிள்ளை, எவ்வளவு நாள்ரா உன்ன பாத்தியா, இப்போதான் அதே பார்க்க நினைப்பு வந்துச்சா, என்ன அழகாடா இருக்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா ஏன்டா வராம இருந்த, மகா கல்யாணத்துக்கு கூட நீ வரலையே அப்படின்னதும், நீங்க தான் சூர்யாவுக்கு கட்டி கொடுத்துட்டீங்களே அத்தை அப்படின்னும் போது, சரி சரி வாடா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு அட கடவுளே, நமக்கு ஒரு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லையே அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு கோடீஸ்வரி கௌதம கேட்டதும் ஆமாதா அப்படின்னு கௌதம் சொல்றாங்க. அது சரி, நம்ம அடிக்கடி வந்ததால நமக்கு மரியாதை இல்லாம போச்சு அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறது அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மகாவோட தங்கச்சி வந்ததும் கிருஷி வந்து அவங்க தோல் மேலே கையை போட்டு பேசிட்டே போகிறாங்க. இவனுக்கு பொம்பளைங்க மேலே தோலுக்கு மேலே கை போடுறதே வேலையாக வச்சுருக்கான் போல இருக்கே அப்படின்னு சூர்யா வந்து அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள வந்ததும் எல்லாரும் செம்ம ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது கிருஷ் வந்து நம்ம ஈஸ்வரிக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க, சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பர்ஃப்யூம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கௌதமுக்கும் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா எப்படித்தான் இப்படிலாம் வாங்கி கொடுக்குறானோ தெரியலையே அப்படின்னதும் நம்ம சூர்யா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. கிரிஷ், எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து வாங்கி வந்திருக்கு. கிரிஷ், உண்மையிலேயே நீ கிரேட். இங்கே பாரு, இந்த பொருள்ற வேல்யூ நமக்கு முக்கியம் இல்லை, வாங்கி கொடுக்குற மனசு தான் முக்கியமாக. நம்ம எவ்வளோதான் பெரிய பெரிய பொருள் வாங்கி கொடுத்தாலும் அந்த மனசு இருக்குல்ல, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிருஷ் சொன்னது. ஆமா, கிருஷ் சொல்றது சரிதான். நாம இப்ப வரைக்கும் கோடீஸ்வரி அத்தைக்கு சரி மகாவுக்கு சரி நம்ம எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சூர்யா அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் வந்து பெர்ஃப்யூமை வாங்கிட்டு வா, யூஎஸ்ஏ ஸ்மெல் செம்மையா இருக்கு அப்படிங்கறத சூர்யா முறைக்கிறாங்க. என்னன்னு இப்படி எல்லாம் முறைக்கிறீங்க அப்படின்னு கௌதம் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுல அதுக்கு முன்னாடி நம்ம மகா கிட்ட வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா ஒரு சந்தோஷமா நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசையா இருந்தல, அதை கிருஷ் வந்து யூஎஸ்ஏலயே வாங்கி கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாளையால நான் வந்து யூஎஸ்ஏ போறேன் அப்படின்னதும், வாழ்த்துக்கள் மகா, நீ நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு கோடீஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி அந்த லெட்டரை கொண்டு போய் பூஜை ரூம்ல கொண்டு வைமா அப்படின்னதும் மகாவும் பூஜை ரூம்ல கொண்டு வைக்கிறாங்க. ஓஹோ, இது முக்கியமான லெட்டரா, இந்த லெட்டர் இருந்தா தானே நீ யூஎஸ்ஏ போவ, இது எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மகா ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க, இங்க பாருமா, சூர்யாவுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நடின்னு. அதே மாதிரி தான் கோடீஸ்வரி நடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிரிஷ் அவங்க எல்லாருமே காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யாவும் கௌதமும் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிரிஷ் கிட்ட கோடீஸ்வரி, ஏப்பா அங்க யூஸ்வலி வேலைக்காரங்க இருக்காங்களா அப்படின்னது, எனக்கு நானே தான் வேலைக்காரன் அத்தை, நான் எனக்கே சமைச்சுப்பா அப்படின்னது, சூப்பர்ப்பா அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இவனை மாதிரி இருக்கணும்னா நாமளும் போய் என்ன காய்கறியா வெட்ட முடியும் சீங்கிற மாதிரி சூர்யா வந்து செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கௌதம் வந்து என்ன பண்றாங்கன்னா கோடீஸ்வரி கிட்ட, அத்தை ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னதோ, அதுக்கு என்ன மாப்பிள்ள இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கோடீஸ்வரி காஃபி எடுக்கலான்னு போறாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா, இருமா, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா, என்கிட்ட கேட்டா நானே எடுத்துட்டு வருவேன் தானே, இங்க பாருங்க ஏன் சும்மா இருக்கீங்க, இந்தாங்க பேப்பர் படிங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஐஸ்வர்யா போனது எல்லாரும் ஆச்சரியம் பண்றாங்க. அப்போ கௌதம் வந்து என்ன இது இவ்வளவு தன்மையா நடந்துக்கிறா, ஆஹா இது கூட நல்லா தான் இருக்கு, இதை வச்சு நம்ம ஐஸ்வர்யாவை செய்யலாம் அப்படின்னு கௌதம் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப காஃபி போட்டு கொடுத்தது குடிச்சு பார்த்துட்டு, ஐஷு இதுல சர்க்கரை இல்லை அப்படின்னதும், அதுக்கு என்னங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வராங்க. இது நிஜமா தானா இருக்கு அப்படின்னு கௌதம் வந்து யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு போன் வந்ததும் நேரா உள்ள போறாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யா போறாங்க. என்ன என் அம்மா வீட்டுக்கு வந்து சாக்க வச்சு தன்மையா பேசினா நீங்க என்ன ஒரு அதான் அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன ஓவரா வச்சு செய்றீங்களா அப்படின்னு கேட்டதோ, அப்படி இல்ல ஐசு, இங்க பாருங்க அம்மா வீட்டுல இருக்கோம், அதனால தன்மையா நடக்கிற ஒரே ரூம்ல தங்குவோம், நமக்குள்ள எந்த பிரச்சனையும்
இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது, அதை விட்டுட்டு ஓவரா பண்ணீங்க சொறிடுவான் அப்படின்னு கத்தி எடுத்து காமிச்சதும் நம்ம கௌதம் அதிர்ச்சியாராங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐசு, அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து மிரட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா என்ன பண்றாங்கன்னா, யாருமே பார்க்காத டைமா பார்த்து நேராக பூஜை ரூமுக்குள்ள போய் நம்ம மகாவோட கோர்ஸ் லெட்டர் எடுத்துடுறாங்க. இதை வந்து எல்லாரும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கார் பின்னாடி வந்து, ஏ மகா, என்னை மீறி நீ எப்படி யூஎஸ்ஏ போவேன், இங்க பாரு எப்படிலாம் என்ன வெறுப்பேத்துன, இப்போ இந்த லெட்டரை காணோன்னு எப்படிலாம் துடிக்க போற பாரு அப்படின்னு கண்ணா பின்னாடி கிழிச்சு போட்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மகா 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பொசசிவ்னஸ் எப்படிலாம் சூர்யா காமிக்கிறன்னு பாத்தியா, கண்டிப்பா உன் லவ் வந்து சக்சஸ் ஆக போகுது அப்படின்னதும் மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க சூர்யா பார்க்க போறாரு அப்படின்னுட்டு எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிஞ்சதும் வாழையிலாம் போட்டு எல்லாருமே உட்காடுறாங்க. அப்போ நம்ம சூர்யா வந்து கிருஷ் வந்து மகா பக்கத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி நாமளே போய் உட்காரலாம் அப்படின்னு வரும்போது உடனே கிருஷ் வந்து சூர்யா அங்க பாருங்க அப்படின்னதும் சூர்யாவும் பாக்குறாங்க. பார்த்தா கிருஷ்ணோடி வந்து மகா பக்கத்துல உட்கார்ந்துடுறாங்க. பாத்தீங்களா எப்படின்னா உங்களை ஏமாத்தின பாத்தீங்களா அப்படின்னதும், அடப்பாவி இதெல்லாமா பண்ணுவா அப்படின்னு சூர்யா வந்து வேற வழி இல்லாம கிருஷ் பக்கத்துல உட்கார்ந்துடுறாங்க. ஆமா எதுக்குங்க இவ்வளவு ஆர்வமா மகா பக்கத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னு சூர்யா கேட்கறாங்க. பின்ன மகாவுக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்து வைக்க வேணாமா, அதான் சூர்யா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ் வந்து மகாவுக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பிடிக்குமோ பார்த்து வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சூர்யா வந்து செம கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பக்கம் ஐஸ்வர்யா ட்ரெஸ் மடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து, இங்க பாரு ஐஷு, அம்மா வீட்டுல இருக்கும்போது தன்மையா நல்ல சந்தோஷமா இருக்கு, அதனால நான் ஒன்னு சொல்லுவேன் கேட்பையா, பேசாம உனக்கு பாவா பிறக்கும் வரைக்கும் உன் அம்மா வீட்டுல இருந்துக்கோ, அப்போதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. நீங்க ஏதோ உள்நோக்கத்துல பேசுற மாதிரியே இருக்கே, உண்மையை சொல்லுங்க அப்படின்னதும் கௌதம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது.